பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பு தான். இம்ரான்கான் அவர்கள் நம்ம சாகிற வரைக்கும் இந்த போராட்டத்திலிருந்து துளியும் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இம்ரான்கான் அவர்களை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். இங்கே ஆர்டிகல் 245 அப்படிங்கிறது இன்வோக் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், உடனடியாக ரிமூவ் பண்ணணும். 144 ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பாக புதிய எலெக்ஷன் அப்படி இல்லைனா பழைய எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் கொண்டு அமல்படுத்தணும். இது எல்லாம் தான் இப்போ இந்த பிடிஐ அப்படிங்கிற இம்ரான்கான் அவர்களுடைய அரசியல் கட்சி இப்போதைய பிரைம் மினிஸ்டருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆனால் இந்த கோரிக்கையெல்லாம் இப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லவே இல்லை ராஜாக்களே. அடுத்ததா ரஷ்யா மற்றும் பிரிட்டனுடைய நேரடி ஒரு சவால். பிரிட்டனுடைய ஒருத்தர் எக்ஸ் ஆர்மியாக இருந்தவர் இப்போ இன்டர்நேஷனல் லீஜனில் உள்ள வந்து கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிராக போராடினால பிடிக்கப்பட்டார். அவரை அரெஸ்ட் பண்ணி மெர்சனரி சட்டம் அப்படிங்கிறது அவர் மீது பாய்கிறது. எங்களுக்கு எதிராக இந்த நபர் இப்படி பல உளவு வேலைகளிலும் தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கிறார், எனவே அவருக்கு நாங்கள் சிறை தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள்.